2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நான் அதனை முன்மொழிகிறேன். நான் அதனை வழிமொழிகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இந்த 2 சிறப்பு தீர்மானங்களை ஏற்றுக்கொள்வோர் ஆமென்க. 2 தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரங்கம் நிறைந்த கரவொலியை நம்முடைய தலைவர் கொடுத்துடலாம். அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கட்சியினர் பேச பேச கண்களை மூடி கரங்களை கூப்பி விஜயின் அந்த நொடி. சட்டமன்ற தேர்தலில் விஜய் வேட்பாளராக நிற்க முன்மொழிகிறேன் என கட்சியினர் பேசினது அரங்கத்தையே அதிர வச்சிருக்கு. தாவேக கட்சியுடைய தலைவரான தளபதி விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளரா நிக்கிறதுக்கு அந்த கட்சியினர் முழு மனதோடு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. முன்மொழிகிறதாகவும் வரவேற்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களுமே எழுந்து நின்று ஆம் அப்படின்னு சொன்னது பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.